கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜர் ஐயா பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா நம்ம மாநிலம் கல்வியில முன்னேறதுக்கு பல முயற்சிகள் எடுத்திருக்காரு அவரு. மதிய உணவு திட்டம், ஒன் டீச்சர் ஸ்கூல் மாடல் அப்படின்னு ஏகப்பட்ட புதுமையான முயற்சிகளை பண்ணாரு. அப்போ பல கிராமங்கள்ல உட்பட கிட்டத்தட்ட 12,000 புது ஸ்கூல்ஸ் திறந்தாங்க. இந்த மாதிரி முயற்சிகள்னால நம்ம மாநிலத்தோட லிட்ரஸி ரேட் 1950ஸ்ல இருந்த 20%ல இருந்து 1961க்குள்ள 36% உயர்ந்துச்சு. ஆனா பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில இவ்ளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அடித்தளம் போட்டவரும் காமராஜர் தான். BHEL, ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் மாதிரி பெரிய பப்ளிக் செக்டார் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மிகப்பெரிய பங்கு வகிச்சாரு. BHEL எந்த இடத்துல அமைக்கணும்னு டிசைட் பண்ணும்போது திருச்சி பக்கத்துல இருக்கிற திருவெரும்பூரை தேர்வு பண்ணது காமராஜரோட ஆலோசனையில தான். பெரம்பூர்ல இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி, ஆவடியில ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே பவருக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமா இருக்கிற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இந்த மாதிரி முக்கியமான பல பப்ளிக் செக்டார் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவ வச்சது அவரோட ஆட்சி காலத்துல தான். மின் உற்பத்திக்காக லிக்னைட் ஒரு பக்கம் இருந்தா, தண்ணியை இன்னொரு பக்கம் சோர்ஸ் ஆக்குற முயற்சியும் காமராஜர் கையில் எடுத்தாரு. அதனால தான் வைகை, கிருஷ்ணகிரி, சாத்தூர் மாதிரி பல அணைகளை கட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸை நிறுவினாரு. இந்த மாதிரி முயற்சிகளால தமிழ்நாடு மின்சாரம் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமா மாறிச்சு. பெரிய பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்க்கு தேவையான நிலம், மின்சாரம், அடிப்படை உள்கட்டமைப்பு இதெல்லாம் உருவாக்கி வச்சதோட நிக்கல அவரு. இதோட சேர்த்து பிரைவேட் கம்பெனிஸான MRF, அசோக் லேலண்ட் மாதிரி கம்பெனிகளுக்கும் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து கிண்டி, அம்பத்தூர் மாதிரி இடங்களை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸா மாத்தினாரு. அப்படி காமராஜர் ஆட்சி காலத்துல தான் மெட்ராஸ் மாகாணம் இந்தியாலேயே 3வது பெரிய தொழில் நகரமா மாறிச்சு. அவரு உருவாக்கின அடித்தளத்தினால தான் அந்த வளர்ச்சியோட பலனை நாம இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு லாங் வீடியோ போட போறோம், காத்துருங்க.